இந்தியாவுடைய 18வது மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 98 கோடி வாக்காளர்கள் தங்களுடைய தேர்தல் ஜனநாயக கடமையை ஆற்றாங்க. இந்த மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்தியாவை யார் ஆட்சி செய்ய போகிறார்கள் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்கு. பட் இவர்களுடைய தீர்ப்பையும் அந்த தீர்ப்பை மக்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் யாரை அமர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துவதற்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தான் இந்த வருஷத்தையும் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது தேர்தல் ஆணையம் உறுதியாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இவிஎம் மிஷினை பற்றி ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். 2000ஆம் வருஷத்திலிருந்து இந்த இவிஎம் மிஷின் இந்திய தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்டு வருது. இதுவரைக்கும் 4 மக்களவை தேர்தலை இதை நம்ம முழுமையாக யூஸ் பண்ணியிருக்கோம். 122 சட்டமன்ற தேர்தல்களை யூஸ் பண்ணியிருக்கோம். 315 கோடி வாக்குகளை இதுவரைக்கும் இந்த இவிஎம் மிஷினில் பதிவு பண்ணியிருக்காங்க இந்திய வாக்காளர்கள். ஸோ இவ்வளவு லாங் ஹிஸ்ட்ரி இதுக்கு இருக்குது. ஆனால் உலக அளவில் இந்தியாவை மாதிரியே 25 நாடுகள் தான் இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்துகிறாங்க. 125 ஜனநாயக நாட்டில். வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் இன்றைக்கும் பேலட் பாக்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. பேப்பர் மூலமாக வாக்கு அளிக்கக்கூடிய முறையை தான் அவங்க பின்பற்றுறாங்க. ஸோ இந்த நிலையில் இந்த இவ்வளவு பெரிய நாட்டில் இவிஎம் தான் உகந்தது. பேப்பர் அப்படின்றது ரொம்ப காலாவதியாகக்கூடிய ஒரு கால நீட்டிப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை. அதனால் அதை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இந்த இவிஎம் மிஷின் நடைமுறைக்கு இந்த 25 வருடங்களில் நிறைய மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு 2000 இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இப்போ 2 எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் இருந்தது. ஒன்று பேலட் யூனிட், நீங்கள் ஓட்டு போடுவீங்க இல்லைங்களா, அந்த பட்டன் சிஸ்டம் கொண்ட ஒரு மெஷின். இன்னொன்று அந்த டேட்டாவை சேகரிக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் யூனிட். இது 2 தான் இருந்தது. பட் 2013 ஓட்டு போடுறது அண்ணா இந்த நபருக்கு தான் போய் சேவ் ஆகுதா அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை ரைட் டு நோ அப்படின்றது பீப்புளுக்கு இருக்குது, அந்த வாக்காளர்களுக்கு இருக்குது அப்படின்றத உறுதி செய்த உயர்நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விவிபிஏடி மாதிரி ஒரு டிவைஸை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிவைஸின் அடிப்படையில் நாம் இன்னாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றத உறுதி செய்து தெரிந்து கொள்வதற்காக அந்த விவிபிஏடி டிவைஸில் ஒரு சின்ன ஸ்லிப்பு வரும். அதை பார்த்து ஆமாம் நம்ம போட்ட ஓட்டுக்கு இன்னாருக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்போ இந்த டிவைஸ் மூலமாக தான் சர்ச்சையை எழுந்திருக்கு. என்ன சர்ச்சை அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ 2 டிவைஸ், இப்போ 3 டிவைஸ். இந்த 3 டிவைஸில் நடுவில் சேர்ந்தது தான் இந்த விவிபிஏடி. ஸோ ஃபஸ்ட்டு பேலட் யூனிட்லேருந்து நேரடியாக கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கனெக்ஷன் போயிடுது. நடுவில் எந்த விதமான கிராஸ் கனெக்ஷனும் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, பேலட் யூனிட்லேருந்து விவிபிஏடிக்கு ஒரு கனெக்ஷன் போகுது, விவிபிஏடிலேருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ஒரு கனெக்ஷன் போகுது. ஸோ போகக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் சிக்னல் விவிபிஏட்டோட முடிஞ்சு அங்கேருந்து மாற்றத்திற்கு உட்பட்டு கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போய் சேகரிப்பதற்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, பேப்பரில் அந்த சின்னம் வந்தவொடனே நம்ம திருப்தி அடைஞ்சிட்டு வெளியில் வந்துடுறோம். ஆனால் அந்த கண்ட்ரோல் யூனிட் கடைசியாக எதில் வாக்கை எண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்ட்ரோல் யூனிட்லேருந்து தான் வாக்குகளை எண்ணுறாங்க. அதில் எங்களால் பார்த்து உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகுது. விவிபிஏட்லேருந்து ஏதாவது சிக்னலில் ஒரு வேறு புகுத்தியோ அல்லது அதில் வெவ்வேறு பக்கை வச்சியோ ஒரு ப்ரோக்ராமிங் மூலமாகவோ அந்த சிக்னலை ஒட்டுமொத்தமாக மாடிஃபை பண்ணி இன்னாருக்கு வாக்கு போட்டாலும் இன்னாருக்கு போய் செய்யக்கூடிய வகையில் ஒரு ப்ரோக்ராமிங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு சந்தேகத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்புகிறாங்க. ஸோ இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களையும் இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் ஒரு சிலர் எழுப்புகிறாங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, விவிபிஏடி நடுவில் வரப்பட்ட டிவைஸ், அதில் பக் இருக்க வாய்ப்பு இருக்குது. 1. 2வது, இந்த ஒட்டுமொத்தமான சிஸ்டத்துடைய சோர்ஸ் கோடு என்ன? அதாவது நாங்கள் இதில் பார்க்குறோம், டிவைஸை ஒரு ஹார்ட்வேராக பார்க்குறோம். பட் அதனுடைய சாஃப்ட்வேர் இருக்குது இல்லையா, அதுதான் ஒரு மனுஷனுடைய மூளை மாதிரி. அந்த மெஷினுடைய ப்ரோக்ராம் அப்படின்றது தான் மூளை. அந்த ப்ரோக்ராமை இது வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி வெரிஃபை பண்ணியிருக்காங்களா? இல்லை. இதை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஆடிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வெரிஃபை படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் தொடர்பான வழக்கு வந்தப்போ அந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. ஸோ இதன் மூலமாக ஒரு தேர்ட் பார்ட்டியால் இந்த ப்ரோக்ராம் இன்னும் வெரிஃபை பண்ணப்படலை அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, இது வரைக்கும் யாரெல்லாம் அந்த இவிஎம் மிஷினை உற்பத்தி பண்ணியிருக்காங்க, இந்த சோர்ஸ் கோட் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர் தான் இந்த இவிஎம் மிஷினை இது வரைக்கும் இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. இது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட டிவைஸ் அப்படின்னு சொல்ல முடியும். 2 பேர். யார்? பாரத் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்றது அணுசக்தி துறையின் கீழ் செயல்படக்கூடிய இந்த நிறுவனம். இந்த 2 நிறுவனங்கள் தான் இதுவரைக்கும் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட எல்லா இவிஎம் மிஷினையும் தயாரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமாக
அந்த சோர்ஸ் கோடை வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது. அதனால் வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் தேர்தல் ஆணையத்துடைய கருத்தாகவும் இருக்குது. இந்த இவிஎம்ஐ தயாரிக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுடைய கருத்தாகவும் இருக்குது. பட் வெரிஃபை பண்ணாத ஒரு சாஃப்ட்வேரில் அவ்வளோ எப்படி நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த எதிர்க்கட்சியினுடைய ஒரு கருத்தாக இருக்குது. சரி, இது எப்படி இருக்கும்போது இந்த அண்மை காலமாக இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய இயக்குநர்கள் விஷயத்திலையும் நிறைய சர்ச்சை எழுந்ததையும் இந்த இடத்துல நம்ம பேசாமல் இருக்க முடியாது. இவங்களால நிறைய, அதாவது குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த நிறுவனங்களுடைய முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க அப்படின்றதும் சில தகவலாக அண்மையில் சர்ச்சை எழுந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த 3 டிவைஸ்களில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை எதிர்க்கட்சிகள் இப்படி எழுப்பும்போது இன்னொரு சந்தேகத்தை எழுப்பப்படுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பேலட் யூனிட்லேருந்து எந்த விதமான சிக்னலும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு நேரடியாக போகாத நிலையில் அந்த கண்ட்ரோல் யூனிட் தான் மாஸ்டர், அது கொடுக்கக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த விவிபிஏடி இயங்குதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா பேலட் யூனிட்லேருந்து ஒரு வயர் போகும், அது அடுத்ததாக டேரெக்டாக விவிபிஏட்டில் கனெக்ட் ஆகிட்டு விவிபிஏட்லேருந்து இன்னொரு வயர் கனெக்ட் ஆகிட்டு கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க, இதில் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தா கண்ட்ரோல் யூனிட் தான், அது அது கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் தான் விவிபிஏடி செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த பேலட் யூனிட்டுக்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் நேரடியாக கனெக்ஷன் இல்லாதப்போ எப்படி அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஸோ இதுதான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்குது அப்படின்னா, விவிபிஏடி சாம்பிளுக்காக எடுக்கிறீங்க, ஒரு அசம்பிளி தொகுதியில் 5 எண்ணிக்கை உதாரணத்தோட சாம்பிள் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுக்க 100% அந்த ஸ்லிப்லேருந்து எண்ணுங்க. ஒரு தேர்தல் முடிவை தெரிந்து கொள்வதற்காக 40 நாட்கள் பொதுமக்கள் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு 4 நாட்கள் சேர்ந்து இருக்கிறதுல காத்திருக்கல ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் எலக்ட்ரானிக் எங்களால் பார்த்து உறுதி செய்யப்படாத ஒரு உபகரணத்துலேருந்து நீங்கள் எண்ணிக்கை அறிவிக்கிறது பதிலாக நாங்கள் பார்த்து உறுதி செஞ்ச இந்த பேப்பர்லேருந்து, அதாவது இந்த விவிபிஏடி ஸ்லிப்லேருந்து எண்ணி முடிவு அறிவிங்க அப்படின்ட்டு தான் எதிர்க்கட்சிகளுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு மிகப்பெரிய தேர்தல் நடைமுறையை ஃபாலோ பண்ணக்கூடிய இசிஐ இந்த சந்தேகத்தை மதிப்பளித்து அவங்களுக்கான விளக்கத்தையும் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் போக்க வேண்டியது தான் இந்த தேர்தல் நடைமுறையை ஸ்திரப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பணியாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை.